என் பேர் பாலசுப்ரமணியன். குர்ஆன் வழி நடத்துகிறவர்கள் பேர் தான் இஸ்லாம் சமுதாயத்தினர். ஆனால் இந்துக்களில் பார்த்தீங்கன்னாக்கா பல இது இருக்குது. அதாவது பெருமாள், முருகன், அது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. ஆனால் உங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது குர்ஆன் வழி நடத்துகிறவர்களே பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 அமைப்புகள் பிரித்து வச்சுருக்காங்க. தௌஹீத் ஜமாத் சொல்கிறாங்க, ஒரு 2-3 அமைப்புகள் பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்குது. அப்போ குர்ஆன் வழிபாடுன்றது ஒன்று தான் வரணும். ஆனால் அந்த அமைப்புகளில் நிறைய இது இருக்குது, கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அந்த குர்ஆனுடைய இதே மாறுபட்டு அமையுது. அது ஏன் அந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளேயே வருது? அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்குறேன். இந்து மதத்தில் எங்கள் மதத்தில் இந்த சாதி இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் இருக்குது. உங்கள் மதத்துலையும் கருத்து வேறுபாடு இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இல்லையே, அதான கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன, ஒரு இறைவனை நம்பக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரே மாதிரியாக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் எப்படி மாறுபட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று சாதி வேறுபாடுங்கிறது வேற, கருத்து வேறுபாடுங்கிறது வேற. சாதி வேறுபாடுங்கிறது நம்மளாக மாற்றிக்கொள்ள இயலாதது. நீங்கள் செட்டியாருக்கு பிறந்தால் நீங்கள் செட்டியார் தான். நான் இன்னையிலேருந்து ஐயர் ஆகிட்டேன் ஆக முடியுமா உங்களுக்கு? நான் செட்டியாராக இருந்தேன், இன்று முதல் நான் ஐயர் ஆகி கொள்கிறேன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி போயிருப்பேன். எல்லா தலித்து மக்களும் ஐயர் ஆகிட்டு போயிடுவாங்க. பிரச்சனை சால்வ் ஆக முடியுமா? ஆக இயலாது. சாதிங்கிறது நம்ம தேர்ந்தெடுத்து கொள்வது கிடையாது. நம் மீது பரம்பரையாக வரக்கூடியது தான் சாதி என்பது. அப்போ இது இது தான் இஸ்லாம் கண்டிக்கிறது. சாதியை தான் இஸ்லாம் கண்டிக்கிறது. பிறப்பில் வருதுங்கிறாங்கல்ல, நான் இந்த சாதி, நான் அந்த சாதி, இது அது ஒன்று. இப்படி பிறப்பில் வருவதை கொண்டு உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது 2வது. பிறப்பில் வர்றதுங்கிறது ஒன்று. அதில் என்ன செய்கிறாங்க, இந்த சாதியில் பிறந்தா இவன் சிறந்தவன், இந்த சாதியில் பிறந்தவன் மட்டமானவன் சொல்லி ஒரு கருத்தை கொண்டு வரான். அது ஒரு லாஜிக் கிடையாது. ஒரு மனிதனை சிறந்தவன் சொல்வதாக இருந்தால் அவன் பாடுபட்டால் சிறந்தவன் சொல்லலாம். ஒருத்தன் படிக்கலை, ஒருத்தன் படிச்சிருக்கான்னு வைங்க, அவனை சிறந்தவாங்களாம். ஏன்? படித்தவன் பாடுபட்டுருக்கிறான். படித்தவன் டாக்டர் ஆகுறதுக்காக வேண்டி 5 வருஷம் உழைச்சிருக்கானா இல்லையா, அவனை நீங்கள் பாராட்டலாம். 5 வருஷம் உழைச்சிருக்கிறான், இவன் படிக்காமல் மாடு இவனை மதிக்க முடியாது, அது சொல்லலாம். அது மாதிரி உழைச்சவன் உழைக்காதவன் அந்த வித்தியாசம், இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஓகே. ஆனால் சாதிங்கிறது இவன் ஏதாவது பாடுபட்டானா? இந்த சாதியில் பிறக்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது தவம் இருந்தீங்களா? இதுக்காக முயற்சியாக பண்ணிய? அது கிடையாது. அப்போ ஒரு மனிதன் அவன் செய்யாத ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவனை சிறந்தவன் என்று சொல்வது தப்பு. எதை கொண்டு சிறந்தவனுங்களாம்? அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய தியாகம், அவனுடைய வீரம், அவனுடைய அறிவு, அவனுடைய தயாளம், அவனுடைய கருணை, அதுக்காக ஒருத்தனை வசந்தவன் சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக ஒருத்தனை மட்டம்னு சொல்லுங்கள், இது ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது சாதிங்கிறது? இந்த சாதி வசந்து, அந்த சாதி மட்டும். இந்த குடும்பத்தில் பிறந்து போக்கிரியாக இருந்தாலும் வசந்தவன், இந்த குடும்பத்தில் பிறந்து ஒழுக்க சீலனாக இருந்தாலும் அவன் கெட்டவன். இது சரி கிடையாதுன்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் கருத்து வேறுபாடு மேட்டிருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் சரின்னு எனக்கு படுதுன்னு வைங்களேன், இது சரின்னு பட்டு நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுதான் சரின்னு எனக்கு பட்டால் நானே மாறிக்கிறலாமா இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்வதில் ஒரு வேறுபாடு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் மனிதன்கிற முறையில் எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நான் உங்களுக்கு நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நாட்டுக்கு ஒரு அரசியல் சட்டம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அரசியல் சாசனம் இருக்கிறது. நம்ம நாட்டுக்கு குற்றவியல் சட்டம், இந்தியன் இபிகோ பெனல் கோடு இருக்கிறது, கிரிமினல் சட்டம் இருக்கிறது. அதே மாதிரி சிவில் கோடும் இருக்கிறது, சிவில் சட்டம் இருக்கிறது. நீங்கள் ஒரு கீழ் கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறீங்க, கேஸை போட என்ன பண்ணுவான், நீ குற்றவாளின்னு சொல்லி போடுவான். கீழ் கோர்ட்டில் போனால் செஷன்ஸில் இவர் குற்றவாளின்னு சொல்லி போடுவான். நம்ம அப்பீல் பண்ணுறோம், அவன் என்ன செய்வான், ஹைகோர்ட்டில் போனோமா இவன் குற்றவாளி இல்லைம்பான். மறுபடியும் என்ன செய்கிறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், அவன் மறுபடியும் குற்றவாளிம்பான். ஒரு சட்டம் தானே இருக்குது, சட்டம் ஒன்றா, ஒரு குரான் தானே இருக்குது, ஏன் கருத்து வேறு வருதுன்னு கேட்குறீங்கல்ல? நம்ம நாட்டுக்கு சட்டம் ஒன்று தான், அந்த சட்டத்தை பார்க்குற பார்வை வேறுபடுது பாருங்க. இவனு நீதிபதி தான், இவனு அந்த சட்டத்தை தான் வச்சு பேசுகிறான். இந்த நீதிபதி எந்த சட்டத்தை வைக்கிறான், அந்த சட்டத்தை வச்சுட்டு பேசுகிறான், இவன் குற்றவாளி தாங்கிறான். அந்த நீதிபதி என்ன செய்கிறான், அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு நீ குற்றவாளி இல்லைங்கிறான். அவன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன பண்ணுறான், அதே சட்ட புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அவன் குற்றவாளி தாங்கிறான். அப்போ புஸ்தகம் ஒன்றாக இருந்தாலும், லா ரூல் ஒன்றாக இருந்தாலும், அதில் 1-2 விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுது இவன் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிடுவான், அது புரியாது, அவன் அதை சேர்த்து கவனிப்பான், அவனுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிடும். புரிந்து கொள்கிற விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அது என்ன செய்யலாம், ஆய்வு பண்ணி விவாதம் பண்ணி எது சரியாக அதுக்கு மாறிக்கொள்ளலாம். சாதியை மாற்ற முடியாது.
இஸ்லாத்தில் உள்ள கருத்து வேறுபாடு என்னன்னு கேட்டால் எப்படி தொழுவது, இதில் இந்த முஸ்லீமும் அந்த முஸ்லீமும் நபிகள் நாயகத்துடைய வழிமுறையை படிக்கிறானா, அவனுக்கு இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு அவனுக்கு படுது, இவனுக்கு இப்படி படுகிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்ய முடியும், ரெண்டு பேரும் கலந்து பேசுனாங்கன்னா கூடி ஒரு கருத்துக்கு வந்துட முடியும். அது சாதி மாதிரி கிடையாது, அனைவரும் ஒரே நிலைக்கு எல்லாரும் மாறி ஒரு நிமிஷத்தில் மாறிடலாம். நீ ஏன் அந்த கருத்துலேருந்து இந்த கருத்துக்கு மாறினு கேட்க முடியாது. கருத்துங்கிறது மாறக்கூடியது, ஆனால் சாதிங்கிறது மாற. அந்த அடிப்படையில் கருத்து வேறுபாடு வருவதற்கு மனிதர்கள் பலதரப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய சிந்திக்கும் ஆற்றலில் வித்தியாசங்கள் இருக்கிற காரணத்தினால ஒரு சிலர் புரிந்து கொண்டதில் தப்பு செய்து விடுவார்கள். தப்பு செய்தவர்கள் ஒரு மாதிரி நடப்பார்கள், கரெக்டாக புரிந்து கொள்ளவர்கள் இன்னொரு மாதிரி நடப்பார்கள். ஆனால் அது சரி பண்ணிடலாம், பேசி புரிய வைத்து விளக்கப்படுத்தி அவங்கள தப்பான கருத்தில் இருக்கிறவங்கள சரியான கருத்துக்கு என்ன செய்யலாம், கொண்டு வந்துடலாம். அதனால இந்த வேறுபாடு ஜாதியில் சேர்த்துடக்கூடாது, ஜாதி வேறுபாடு மாதிரி இதை கருதக்கூடாதுங்கிறது அதுக்கு பேர்.